தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக எங்கள் பகுதி செயலாளர் லக்ஷ்மண் அவர்களோட பேரனோட காதுகுத்து விழாக்கு இன்னைக்கு கலந்திருக்கிறோம். இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற தலைப்பில், மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணமாக திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் எங்கள் பொருளாளர் LK சுதீஷ் அவர்களும் மண்டல செயலாளர்கள் அனைவரும் சரி இன்னைக்கு நானும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டு இருக்கோம். அந்த கேப்பில் முன்னாடியே இங்கே டேட் கேட்டனால இங்கே வந்து நான் கலந்துக்கினேன். இன்றைக்கி என்ன கேப்டன் எப்பயுமே சொல்வார், குடும்பத்து ஃபங்க்ஷன் நீ வரையோ இல்லையோ ஆனால் கட்சிக்காரங்க ஃபங்க்ஷன் வரணுன்ட்டு. தன் வாழ்க்கையை குடும்பத்துக்கு அர்ப்பணித்த லக்ஷ்மண் அவர்களுக்கு விசுவாசத்துக்காக இன்னைக்கு எங்கள் கட்சியில் இன்றைக்கி வந்து எங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். வரும் வழியெல்லாம் ஆரவாரமாக வரவேற்பு, பேனர்கள், கொடிகள் எனக்காக வைக்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் மதுரை எங்கள் சொந்த ஊருக்கு வந்தோடனே கேப்டனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த நேரத்தில் கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் மதுரைக்கு வர்றது கொஞ்சம் மன வலி கொடுத்தாலும் அவரோட தைரியம் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமாக ஒரு விஷயமா நான் கருதுறேன். நாங்கள் எங்கே சேரோமோ அங்கே தான் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். எங்கே நாங்கள் போகிறோமோ அங்கே தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுதான் அது அவங்க உள்கட்சி விவகாரம். அது ஏன்னா நான் எங்கள் கட்சியை பற்றி நான் சொல்ல, மற்றவங்க கட்சியை பற்றி நான் சொன்னால் அது தவறாக இருக்கும். இதை நீங்கள் அவங்க மூத்த தலைவர்கிட்ட கேட்கலாம். அந்த மற்ற கட்சிக்குள்ளே நாங்கள் போகிற விருப்பம் இல்லை. இன்னைக்கு நாங்கள் மக்களோட கூட்டணியில் இருக்கோம். இன்னைக்கு மக்களோட நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். மக்கள் நான் தெளிவாக சொல்கிறேனே சார், மக்களோட கூட்டணியில் இன்னைக்கு நாங்கள் இருக்கோம். ஜனவரி 9 எங்கள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு உங்களுக்கான விளக்கத்தை அன்னைக்கு சொல்லுவாங்க சார். விஜய் இப்போ வந்து திருச்சியில இருந்து பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பிச்சிருக்கோம் தான் பார்க்க முடியும். ஆரம்பிக்கும் எப்படி பார்க்க முடியும் சார்? சரி, விஜய் ஒரு பதினேழு கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மேடையில வந்து விஜயகாந்த் சார் ரொம்ப பேசியிருக்காரு, வச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு நட்பு இருக்கு. இது வரைக்கும் சினிமாவில் சொல்லாத விஜய் அண்ணன் அரசியலில் சொல்லியிருக்கிறாரு. அதனால அவங்க ஒரு நட்பு இருக்கு. அதை தான் அவங்க வெளிப்படவே எங்க மேடையில சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னார்னா, விஜயகாந்த் சார் இருந்தப்பனா அவர் பேசல, மறைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து அரசியலுக்காக பேசுறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது எங்க பொதுச்செயலாளர் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அதே கருத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா சீமானா அந்த உண்மையை உறக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கிறேன். அதே சீமான் தான் விஜயகாந்த் அவரை எதிர்த்து அந்த நேரத்தில் அப்படி பேசுறாரு. ஏன்னா இன்னைக்கு சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியே பேசினா அவர் கட்சியை வளர்த்துருக்காரு. அன்னைக்கு கட்சியை ஆரம்பிக்கும் கேப்டன் ட்ரெண்டு. நாங்க இந்த விஷயத்த உறக்க சொன்ன சீமான சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் உண்மை நாங்க சொல்லல. அன்னைக்கு வந்து கேப்டனை திட்டினாதான் இன்னைக்கு அவர் பெரிய ஆனார். இன்னைக்கு அவர் வாங்கின ஓட்டெல்லாம் நீ கேப்டன் திட்டினால தான் அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு யாரு ட்ரெண்ட் அன்னைக்கு இன்னைக்கு அவரே திட்டுவாங்க. அதனால அவர் ட்ரெண்டுக்கு மேலேயே போறாங்களே தவிர பழசு புதுசு பார்க்கணும்னா அரசியல உண்மை நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. இதுதான் உண்மை. இது நிதர்சனம் உண்மை. இதுதான் ஜனவரி 9 இந்த கேள்வி பதில் வரும். ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை அதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு கட்சியோட நம்பிக்கை அது இப்ப சொல்ல முடியாது. தேர்தலை ஒட்டி தான் நம்ம சொல்ல முடியும். ஆகலாம், ஆகாமையும் போகலாம். அதனால தேர்தல் ஒட்டி நான் சொல்ல முடியும் சார். வேற எதை நோக்கி நீங்க தெளிவா கேட்டா அது பதில் நான் சொல்ல முடியும். விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். விஜயகாந்த் தொண்டர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயகாந்த் விசுவாசி, விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே தேமுதிக பின்னாடி தான் நிற்பாங்க, கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க. அதுக்காக விஜய் எங்களை எதிரியா அப்படியும் இல்லை. எங்க அம்மா சொல்லி விஜய் எங்க வீட்டு பிள்ளைண்டு கோட்டு பட்டு விஜய் நான் போய் பார்த்தேன். கேப்டன் முதல் குரு பூஜை விஜய் நானே போய் சந்திச்சேன். விஜய் ஒரு நல்ல நடிகர், எங்க எல்லாருக்குமே விஜய் எனக்கு பிடிக்கும். அதுக்காக எதிரில அப்படி இல்லை. ஆனா அவர் என்ன கணக்குல போற எங்களுக்கு தெரியும். ஆனா கேப்டனோட ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் தேமுதிக கூட தான் பக்கபலமா நிற்பாங்க. எந்த கட்சிக்கும் போவாங்க.